அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. ரெண்டு உபதேசம் வாங்கியிருக்கிறேன். சரி. ஃபஸ்ட்டு உபதேசம் வந்துட்டு வாங்கிட்டு ரெண்டாவது உபதேசம் அப்படியே ரெண்டாவது மாதம் வந்து வாங்கிட்டோம். ரெண்டாவது மாதம் வாங்கிட்டியா? பின்னாடி பண்ணி இல்லை, அப்புறமா தான் எங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் யூடியூப்பில் சொன்னது 6 மாதம் கழிச்சு தான் நாம் வந்து ரெண்டாவது உபதேசம் வாங்கணும். இது பட்டாணி கடை இல்லைப்பா, ஆன்மீக சார். அதுதான் சாமி, எனக்கு தெரியாமல் நிறைய பேர் பட்டாணி கடை நினச்சின்னு மாதம் போன ஒரு ஒன்றுமே முட்டாளாயிடு இருக்கிறது இருந்ததே மேலு, அதை விட முட்டாளாயிடுவீங்க. அப்புறம் அது மாதிரி உபதேசம் வாங்கணும். ஒரு உபதேசம் வாங்கினா 12 வருஷங்கள் ஆகணும் இந்த உபதேசம் முடிக்கிறது. சரி சார். ஒரு உபதேசம் வாங்கினா அடுத்த உபதேசம் 6 மாதம் கட்டி தான் வாங்கணும். அப்போ தான் முதல் வாங்கின உபதேசத்தில் அனுபவங்கள் கிடைக்கும். அதை விட்டுட்டு மாதம் வாங்கினீங்கன்னா ஒரு பாடத்தும் தெரியாது. முதல்ல இருந்தது புத்திசாலி இருந்திருப்ப, இப்போ வடிகட்டின முட்டாள் ஆகிடுவேன். பொண்டாட்டி திட்டிக்கினே இருப்பாப்பா வீட்டில், சும்மா இருக்க மாட்டா. இல்லை சார், அப்படிதான் ஆயிட்டு. சரி, அப்புறமா ரெண்டாவது வந்துட்டு நம்ம சீனிவாச சாமி கிட்ட வந்து சொன்னோம். அந்த சாமி கிட்ட வந்து சொன்னோம். சரி, அவர் வந்துன்னு அவர்கிட்டையும் சொன்னோம். அப்புறம் நம்ம அண்ணா கிட்டையும் கேட்டோம். அவர் வந்து என்ன சொன்னாரு, சரி நீ ரெண்டாவது உபதேசம் வேண்டாம் விட்டுரு, ஃபர்ஸ்ட் உபதேசத்தையே செய்யு. ரெண்டாவது உபதேசம் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒரு 6 மாசம் ஒரு 5 மாசம் ஆகும் சொல்லு அப்படின்னாரு. அது இப்போ அந்த ஃபர்ஸ்ட் உபதேசமே வந்து ஒரு நாள் நல்லா ஓரளவுக்கு நல்லா 1 மணி நேரம் சீரா உட்காந்து சேர்க்காரு. ஆனா ஒரு நாள் 20 நிமிஷம் 30 நிமிஷம் உட்காந்து சேர்த்து அப்புறம் ரொம்ப மனம் தடமாட்டம் ஆயிடுது. முடியாது. ஏன்னா இதுக்கு என்ன வாழா போன மனம் இருக்குது, அது அவ்வளவு சாதாரண பொருள் இல்லை. நீ பிடிச்சி வச்சா போ நிக்கிறதுக்கு. அது உனக்கு நீ நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அது வர்றதுக்கு உனக்கு 6 மாதம் ஆகும். சரி சார். அந்த 6 மாதம் அது கூடவே நீ இடிக்கிற எருது மாட்டுக்குது. அதுக்கிட்ட போய் நான் பெரிய வீரன் நின்று என்ன பண்ணோம், இடிச்சிடும் இல்லை, குத்தி கொலை பண்ணி போட்டு போடும். இடிச்சிடும்ன்றது ரொம்ப சிம்பிளா. இடிச்சிட்டா எங்கன்னா ஓரம் வந்துடும், நீ காலி ஆகிடும் உலகத்துல இருந்த. அந்த மாதிரி இந்த பாடம் எருது மாடு மாதிரி மனம். அதை போய் மொட்டத்தனமாக நான் அடக்கினீன்னா உன் கதை முடிஞ்சிடும். அதுக்கிட்ட உறவாடின பசும்புல்லு கொடுத்து அப்படியே கதை பண்ணுற மாதிரி இந்த மனசுக்கிட்ட நீ உறவாடியே தடுக்கணும். எதிர்த்து போனீங்கன்னா விபரீதங்கள் நடக்கும் உலகத்தில். அதனால உன் வாழ்க்கையே கெட்டு போயிடும். அதெல்லாம் நடக்காத காரியம். ஒவ்வொரு பாடமும் 6 மாதம் பண்ணுங்க. அந்த பாடத்தில் என்ன அனுபவம் கிடைச்சதுன்னு பாருங்க. மூச்சு அடங்கினா தான் மனம் அடங்கும், மனம் அடங்கினா தான் மூச்சு அடங்கும், மூச்சு மனம் அடங்கினா தான் புலன் அடங்கும். இதையெல்லாம் அடங்கிறதுக்கு குறைஞ்சது 12 வருஷம் ஆகணும். நீ வந்து போன மாதம் வாங்கின உபதேசம் வாங்கிட்டு இப்போ காலையில் தான் சொல்லிட்டு வந்தேன், மௌன உபதேசத்துக்கு மேலே யாருக்கும் உபதேசம் கொடுக்காதீங்க, இனிமேல் தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே அறிவாளிங்க யாரும் இல்லை. இவன் வந்து கடவுளாடினோடனே வரல, இங்கே என்ன இருக்குதுன்னு வரான். அவனுக்கெல்லாம் சும்மா உபதேசம் கொடுத்து வீணாக போயிடும் அது. ஏன்னா இது வந்து இறைவனுடைய பாதையில் போகிற பயணம், இது உலக வாழ்க்கையில் போகிறது இல்லை. அதுக்கு வந்து ஒரு பயம், பக்தி, ஞானம் இதெல்லாம் அடையணும்னா நம்ம காத்திருக்கணும். அதுக்காக மாதம் என்கிட்ட துட்டுக்குதுன்னு எடுத்துன்னு வந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு நான் உபதேசம் வாங்கிட்டு போகிறேங்கன்னா ஒன்றுமே தெரிஞ்சுக்க மாட்டேன், முட்டாளாக போயிடுவீங்க. அதனால் அந்த மனம் அப்படி அடங்காது. ஒரு நாளுக்கு அது அடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சே உனக்கு இவ்வளோ பேசிங்கிற மூச்சு வருதா பார்த்தியா? கையை வச்சு பாரு, நான் பேசிக்கினே இருக்கிற மூச்சு வருதா? வரக்கூடாது, அது உள்ளே அடங்கி போகணும். அதனால் சொன்னான், ஏற்றி இறக்கி இருகாலம் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளிக்கு கூற்றை ஒதிக்கும் குறியது வாழ்மைன்னு. இது நல்லா ஏற்றி இறக்கி உள்ள அடங்கி போடணும்டா, அது வெளியே வரக்கூடாது. வெளியே வந்ததுன்னா உலகத்தில் இருக்கிற விஷயத்தெல்லாம் கூட பிடிச்சும் போயிடும். பிடிச்சும் போச்சுன்னா உன் மனசு நிற்காது. அப்போது உன் மூச்சு வெளியே போவாருந்தா உலக விஷயம் உனக்குள்ளே வராமல் இருக்கும். அந்த அளவுக்கு அடங்குற அளவுக்கு நீ பாடம் பண்ணணும். அது 1 வருஷம் ஆகலாம், 6 மாதம் ஆகலாம், ஒவ்வொருத்தர் மனசு ஒவ்வொரு மாதிரி. அது வரைக்கும் காத்திருந்து உபதேசம் வாங்கணும். பிள்ளையார் கோயிலில் போய் சுண்டல் வாங்குற மாதிரி சுற்றி வந்து வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா ஒன்றும் உபயோகமே படாது. இல்லை, இப்போ வாங்கிட்டு போய் கூட 4 மாதம் ஆயிடுச்சு சாமி. 4 மாதம் செய்யுங்க, 2 மாதம் செய்ய நல்லது உனக்கு. சரி சார். அது எவ்வளோ காலம் கடந்து செய்கிறீங்களோ அவ்வளவும் நல்லது. அது ஒரு வாட்டி அது ஒரு மாதிரி ஐயப்பன் திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தன் வந்தான். சரி சாமி. மௌன உபதேசம் வரைக்கும் வாங்குறான். சரி சாமி. போன மாதம் வந்து சொல்கிறான், முதல் உபதேசம் எப்படி செய்யணும்னு கேட்குறான். அவனுக்கு கட்சியில் என்ன பண்ண, போன உபதேசம்லாம் போட்டால் முதல் உபதேசம் சொல்லி கொடுத்து அனுப்புங்கடான்னு. ஏன்னா
இங்கே வரான் உபதேசம் வாங்குறான். இங்கே உபதேசம் வாங்கினோடனே 1 மணி நேரம் உள்ளே உட்காந்து பாடம் பண்ணணும். அங்கே உபதேசம் வாங்கினா நேராக பேண்ட் ஷர்ட் போட்டு வீட்டு கிளம்பிடுறான். அப்புறம் எங்கே ஞாபகம் இருக்கும்? அதனால் பாடம் யாரும் சரியாக பண்ணுறதில்ல. எனக்கு நல்லா மூஞ்சிங்களை பார்க்கும்போது செஞ்சு இவங்க நல்லா பண்ணுறாங்க, இவங்க நல்லா பண்ணல, இந்த மாதிரி இந்த பொண்ணு நல்லா பண்ணுது, இது மூஞ்செல்லாம் என்ன மாதிரி ஆகிப்போச்சு, நீ சரியாக பண்ணல, உன் மூஞ்சி மட்டும் பொம்மனுக்குது. இது முகத்தை பார்க்கும்போதே நான் கண்டுபிடிச்சிடுவேன். அதனால் இங்கே யாரும் சரியாக பண்ணலன்னு தெரியுது. அதனால் சும்மா உபதேசம் கொடுக்குறதால பயனே கிடையாது. அதனால் மௌனத்துக்கு மேலே யாருக்கும் இனி உபதேசம் கிடையாதுன்ட்டேன். சும்மானா வந்து அடுத்த மாதம் உபதேசம், அடுத்த மாதம் என்னது அது உப்புக்கல்ல பட்டானியா இதை கொச்சிக்கினே போகிறதுக்கு ரோட்டில் தெய்வீகண்டப்பா. அதை சிரமப்பட்டு உன் உயிரோடு நீ உறவாடுறது எந்த காலம் ஆகணும்? 1 நாள் 2 நாளில் நடக்கிற காரியமா அது? அப்படிப்பட்டதை நீங்கள் அந்த நிலையை உருவாக்கினா தான் அடுத்த உபதேசம் வாங்கணும். அதுதான் உங்களுக்கு பயன் தரும். இல்லைன்னா நீங்கள் வீணாக போடுவீங்க. சரி சாமி, ஆத்மா நன்றி. இதே உபதேசம் இன்னும் 2-3 மாதம் செஞ்சு அப்புறமா 2வது நல்லா செய். இந்த ரோடு குத்துவான் தெரியுமா? ரோடு வேலை செய்வாங்க, ரோடு வேலை செய்கிறாங்கல்ல, பசங்க செய்வாங்க. சில அப்பா அம்மா பிள்ளைங்க தெத்தி விட்டுருப்பாங்க வீட்டில் சேர்க்க சோறு போடாத வயசானவங்க. அவங்கெல்லாம் வந்து ஒரு 500 ரூபாய்க்கு ரோடு குத்தி நிற்பாங்க. அந்த ரோடு குத்தும்போது கெட்டபாரை குத்தும்போது கையெல்லாம் கொப்பளம் கிளம்பிடும் இல்லை? கிளம்புது இல்லை? பார்த்துக்கிறியா? ரோடு போடுறவங்கள பார்த்துக்கிறியா? ரோடு இருக்கிற ஊரில் இருக்கிறியா நீ? முதல்ல அப்போ கொப்பளம் கிளம்பிடும். இந்த கொப்பளம் கிளம்பி போச்சு அப்படின்ட்டு 2 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கை நல்லான பிறகு போகலாம் வேலைக்கு அப்படின்னு போனால் அந்த கொப்பளங்க அடங்கி போயிடும். திருப்பி போய் குத்தனீன்னா கொப்பளிச்சிடும். அப்போ இந்த கொப்பளத்து மேலேயே அவன் ரோடு குத்தினான்னா கல் மாதிரி ஆகிடும். அப்புறம் கப்பலுமே கிளம்பாது. அது மாதிரி இந்த மூச்சை உள்ளுக்குள்ளே கல் மாதிரி ஆக்குங்க. அதை காத்தாடி மாதிரி பறக்க விடாதீங்க. பறக்க விட்டிங்கன்னா ஞானம் வராது, வேணா தான் வரும். அதனால நல்லா செய்யும். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஆத்மா சாமி. நம்மளோட ஐயாவுடைய புகழை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நம்ம ஐயா வந்து உச்சத்துலேயும் பேசினார், நடுத்தர மக்களுக்காகவும் பேசினார், அடித்தட மக்களுக்காகவும் பேசினார். இப்படி பேசுனதுனால சில கூட்டங்கள் என்ன பண்ணிடுச்சுன்னா அவரை வந்து பக்கத்தில் நின்று பார்க்கல, பாடத்துலேயும் அவங்கள உணராததுனால தனித்தனியாக அங்கங்கே எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க. இந்த பிரிவு எதனால் வருது அப்படின்னா பாடத்தில் ஐயாவை முழுசாக உணரலாம். ஐயாவை உணரணும்னா ஒரே ஒரு சிம்பிளாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா 18 சித்தர்களையும் சுற்றி ஐயா வடிவமைச்சு வச்சுருக்காரு. அங்கேயே ஐயா தான் உட்காந்துருக்காரு. 18 நாணிகளையும் ஐயா வடிவமைச்சு வச்சுருக்காரு. அங்கேயே அவர் தான் உட்காந்துருக்காரு. மேலேயும் அங்கே ஐயா தான் இருக்கார், கீழே ஐயா தான் இருக்கார், உற்சவமூர்த்தியாக ஐயாவே இருக்கார், உள்ளே இருக்கிற ஐயாவாக இருக்கார். இந்த பாடம் முழுநிலையாக உணர்ந்தாலும் அதுக்குள்ளேயும் ஐயாவாக இருக்கார். ஒரு ஒளிக்குள்ள ஒரு உருவம் இருக்குது, அதுக்குள்ளே ஐயாவாக தான் இருக்கார். இதை யார் உணராதவங்க எல்லா பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா தள்ளிதான் நின்றுருக்காங்க. ஐயா ஒரு சில ஆளுகளை எடுத்து சொன்னார், இவங்கெல்லாம் உச்சநிலை பாடம் அடைஞ்சவங்க அப்படின்னு. அவங்க வந்து யாருமே ஐயாவை உணரலை, கற்றுக்கிட்டாங்க, அவ்வளோதான். உண்மையாக உணரவே இல்லை. நான் 4 பாடம் தான் வாங்கியிருக்கேன். இந்த 4 பாடத்தில் எனக்கு உச்சநிலையை காட்டினார் ஐயா. இதை எப்படி வாயால் சொல்லவே முடியாது. இது வந்து செயலால் செய்கிற காரியம். இந்த செயலால் செய்கிற காரியத்துக்கு வந்து ஐயாவால் மட்டும்தான் இந்த பாடத்தை கொடுக்க முடியும். ஐயா வாங்கினது 3 உபதேசம் தான். அந்த 3 பாடம் 18 பாடமாக மாற்றுச்சு. அந்த 18 பாடமாக மாற்றுறதுக்கு ஐயா எவ்வளோ வளர்த்துருக்காரு. எத்தனை நாணிகள் வந்திருப்பாங்க, எத்தனை சித்தர்கள் வந்திருப்பாங்க. அப்போ இத்தனை பேர் வரும்போது நம்ம ஐயா வந்த ஐயா யார்? சிவபெருமான். இது ஆன்மபூர்வமாக நான் உணர்ந்த ஒரு விஷயம். ஒரு ஒளிக்குள்ள ஒரு இருள் இருக்கு, அந்த இருளுக்குள்ள அவர் உருவம் தான் இருக்கு. நான் பாடத்தில் உட்காரும்போது உணர்ந்த விஷயம் அவர் தான் இருக்கிறாரு. எனக்கு பாடத்திலேயே சில தடுமாற்றங்கள் வரும்போது அவர் தான் இருக்கிறாரு. எனக்கு மேலே அவர் தான் நின்று சொல்றாரு. இப்போ சொல்றது அவர் தான் பேசுறாரு. வந்தவர் சிவபெருமான், எந்த வித மாற்றமும் இல்லை. நமக்கு இருக்கிறது 9 எண்கள் 9. நம்ம உடம்புல நவதுவாரம் 9. இது நம்ம யாருமே உணர்ந்திருக்க மாட்டோம். இந்த 9 நவதுவாரத்தையும் ஐயா காட்டி கொடுத்துருக்காரு. 10வது வாசல்னு ஒன்று நம்ம அடையிறதுக்கு இங்கே வந்திருக்கோம். அந்த 10வது வாசலை யார் கொடுத்தது? ஐயா. நம்ம இன்னும் எவ்வளோ உச்சநிலைக்கு போனாலும் நம்ம 0 தான். ஐயா ஒருவர் மட்டும்தான். இந்த பாடம் வந்து அவ்வளோ வலிமையானது.
ஐயா நம்ம எவ்வளோ நிலையில மேல நின்னாலும் நம்ம சீடர்கள் தான், நம்ம ஒரு ஜீரோ தான். இதை எல்லாருமே உணரணும். ஒரு கூட்டங்கள் பிரிஞ்சிருச்சு, பிரிஞ்சு போனவங்க போகட்டும். இனி வர்றவங்க வந்து நான் அங்கே ஆசிரமம் திறப்பேன், இங்கே பாடம் கொடுக்க போகிறேன், அங்கே பாடம் கொடுக்க போகிறேன், எங்கே போய் நின்று இங்கே வந்தாலும் கடைசியில் இங்கே தான் வரணும். ஐயா காலடியத்தை பிடிக்கணும், ஐயாவத்தை உணரணும். வந்தவர் சிவபெருமான். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை, மாற்று கருத்தும் இல்லை. ஒரு நபிகள் நாயகம் வந்து எப்படி எல்லா பேருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தாரோ முஸ்லீமுக்கு, ஒரு இயேசு கிறிஸ்துவர் எப்படி வந்து எடுத்துக்காட்டாக இருந்தாரோ ஒரு இயேசு கிறிஸ்துவர் கிறிஸ்டின்களுக்கு, நம்ம ஐயா வந்து இந்து மதத்துக்கு நம்ம ஐயா ஒருவரே. ஒவ்வொரு வீட்லேயும் ஐயாவுடைய பாடம் இருக்கணும், ஒவ்வொரு வீட்லேயும் ஐயாவுடைய போட்டா இருக்கணும். அடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தவங்களும் உருவாகணும் இந்த பாடத்து மூலியம். இந்த பாடத்துல மன வலிமை அவ்வளவு இருக்கு, மன உளைச்சல் வராது. இது எவ்வளவோ டிஃப்ரென்ஸு. நம்ம வேலைக்கு போகிற இடத்துல 1000 பிரச்சனைகள், கவலைகள் எத்தனையோ இருக்குது. வீட்டில் பிரச்சனை, கடன் பிரச்சனை எல்லாமே இருக்குது. இந்த ஒரு பாடம் அனைத்தையும் மறக்க வைக்கும், உடல் வலியை போக்க வைக்கும், தன்னைத்தானே சரி பண்ணுற ஒரு பாடம். வைத்தியரே வேணாம், இந்த பாடம் நல்லா பண்ணா நம்மளே வைத்தியன், நம்மளே எல்லாமே. நமக்கு ஆசானா இருக்கிறது ஐயா சீடு, ஐயா மட்டும்தான். ஐயாவை வர சாதாரணமாக நினைச்சிடாங்க. ஐயா ஒரு சிவபெருமான். அது எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. நான் உண்மையா உணர்ந்த விஷயம், இது கற்பனையோ கதையோ அல்ல. நான் உண்மையா நேச்சரா உணர்ந்த விஷயம் பல முறை பல விஷயங்கள் எடுத்து கொடுத்துருக்காரு. இங்க நான் என்னென்ன சொல்ல வந்தேன்னா அதுக்கு பூரா பதில் வந்துச்சு. இந்த விஷயத்தை நான் எடுத்து சொல்லணும். இன்னி எத்தனை ஆசிரமம் வேணாலும் உருவானாலும் இனி வர்றவங்க மனசுல இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் யாருக்குமே வரவே கூடாது. அப்படி வந்தாலுமே நம்ம ஒரு ஜீரோங்கிறத நம்ம உணர்த்திரும். அந்த பாடநிலையே வந்து எவ்வளவுதே உச்சத்துக்கு போனாலும் கடைசி ஒரு நிலை இருக்கு. அந்த நிலையை தக்க வைக்க யாராலையும் முடியாது. அந்த ஐயா வந்தா மட்டும்தான் முடியும். அந்த ஐயா மட்டும்தான் நமக்கு அந்த வழிகாட்டியை முடிக்க முடியும். ஐயா இடத்துல ஐயா பாதத்தை பிடிக்கணும்னா, அந்த இடத்துக்கு நம்ம மறைவு வேணும்னா ஐயா அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் அது சாத்தியம். அதுவரை எந்த சாத்தியம் இல்லை. இனி வருபவங்களை 1000 பேர் வந்தவங்க போகட்டும். ஐயாவை எட்ட நின்று தூரம் நின்று பார்த்துருக்காங்க எல்லாருமே. ஐயாவோட குருவோட பெருமையா எப்படி சொல்றது? நம்ம ஐயாவை கும்பிடும் போது அவர் குருவையும் கும்பிடணும்னு சொல்லி அதுக்கு எய்த்தாப்புலேயே சிலையை வடிச்சு வச்சிருக்காரு. இதுக்கு மேல ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஐயா சிவபெருமான் எடுத்துக்காட்டுக்கு யாருக்கு எதை சொல்ல முடியும்? வந்தவங்க இருந்தவங்க எட்ட நின்று பார்த்தாங்க. ஐயா ஒருவர் மட்டும் எட்ட நின்று பார்த்துருக்காரு. எல்லாரும் பக்கத்தில் நின்று பார்த்ததுனால ஐயாவோட பெருமை தெரியல. இது எட்டத்தில் நின்றதுனால ஐயாவுக்கு நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு விவேகானந்தர் கிடைச்சாரு. ஐயா பையன்னு சொல்லாதீங்க, அவர் விவேகானந்தர் தான் ஐயாவுக்கு ஒரு சீடர், முதன்மை சீடர். இவ்வளவு துன்பத்திலையும் துயரத்திலையும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறோன்னா அவர் ஒரு கையை தூக்க சொன்னாரு. நம்ம இரு கையிலும் அவர் கையில தான் இருக்கு. ஐயாவின் பாதத்தை வணங்கினேன். நான் வந்து இந்த உடல் பொருள் ஆவி அனைத்து இந்த ஆசிரமத்துக்கு எனக்கு எப்போ வேணாலும் எந்த வேலைக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னால் பணம் பொருள் கொடுக்க முடியாது. என்ற சூழ்நிலையை என்னால் உழைப்பை கொடுக்க முடியும், கண்டிப்பாக கொடுக்க முடியும். பாடத்தில் அனைவரும் டவுட்டாக இருந்தால் ஐயாவை தொந்தரவு பண்ண வேணாம். ஏதாவது எனக்கு ஒரு பணி கொடுத்தீங்கன்னா இந்த பாசனத்தில் நான் சிறப்பாக செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை ஐயா கொடுத்துருக்காரு. எந்த பணியினாலும் எனக்கு நான் கட்டளையிட்டு செய்தேன். பணிந்து காலை பணிந்து ஐயாவுடைய பாதத்தை தொட்டு நான் செய்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா. நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு, நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு.
வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. தேடி வந்தோம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது, கூடி வந்தோம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது. நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது, நாடி வந்தோம் சாமியினை நன்மைகளும் வந்தது. கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது, கோடி காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது. பூமி எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு, போலி வாக்கம் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு. வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கம் வாங்க, வாங்க வாங்க சாமியிடம் ஆசி வாங்க வாங்க. நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு, நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு.